ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஒரு கிளிப் எடுத்தோம். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம தென்காசி டு திருச்செந்தூர் பயணம் ட்ராவல் விலாகாக அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த கோயில் நாங்கள் திருச்செந்தூர் போகிற வழியில் இருந்துச்சு. இது எந்த ஏரியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு போகும்போது போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிசிட்டை லான்ட்டே போனோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. டைம் போனதே தெரில. 3 hours டைம் போனதே தெரியல. ஃபன் பண்ணிகிட்டே அப்படி ஜாலியாக பேசிகிட்டே போனோம். இது வந்து வாய்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேன். ஆட்களாக போனதுனால கொஞ்சம் கூச்ச சோகமாக இருந்தது. ஸோ வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். முருகரை பார்த்தாச்சு. முருகரை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். முருகரை பார்த்தியா? சாமி எப்படி கும்பிட்டாச்சு? இல்லை இல்லை, இப்போ தான் பார்த்தோம். ரெண்டும் பார்த்தாச்சு. கிளியும் பார்த்தாச்சு, கையும் பார்த்தாச்சு. உண்மையில்தான் எல்லாம் எல்லாம் பண்ணோம். தென்காசியில் எங்கே கடை பக்கம்? இடைக்கால இல்லை, கடை பக்கம். இங்கே ஹோட்டல் பேர் கடையத்துக்கு இங்கே வடக்க மாதாரம். அந்த ஏரியா சைடு தோரணமலை கோயில். தோரணமலை கோயில். அந்த கைதோசி இப்போ தான் பார்த்தோம். கிளிஜோசி எத்தனை பார்க்க? ஒரே ஒரு நாள் ஆகிட்டு வேண்டாம். என்னதான் இருந்தாலும் இந்த தொல்லை மட்டும் தாங்க முடியாது. திருச்செந்தூர் வந்து எல்லாருமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு தான் அப்லோட் ஆகிட்டு ரிஷி இந்த கிளிப் பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். முருகர் கோபுரமும் சூரியனும் பக்கத்தில் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்தேன். செமையாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். நானும் என் பொண்ணும் சுற்றி வந்தோம். செம ஜாலியாக இருந்துச்சு. கோபுரத்தை எடுத்துகிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன். ஆனால் தூக்கிட்டு நடக்காத ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு. நம்ம முருகரோட கோபுரத்துக்கு பின்னாடி அந்த வேல் இருக்குமா, அந்த வேலை வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் அது கூட நாங்களும் சேர்ந்து செல்ஃபி எடுத்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அன்னதானம் சாப்பிட போனோம். ஃப்ரீயாக இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு. பாயாசம் எல்லாமே தந்துருந்தாங்க. அடுத்து இந்த பொண்ணு தாங்க, ஒரு பொண்ணு அவங்களாம் வந்தாங்க. வந்து சின்ன பாப்பாக்கு நான் ஃப்ரீயாக போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே ஃப்ரீயாக போட்டு விட்டுதுங்க. ரொம்ப நல்ல மனசுங்க அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு சும்மா எதுவும் அனுப்பிச்சி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் காசு கொடுத்து விட்டோம். ஆனால் அந்த பொண்ணு காசு வாங்கவே இல்லை. இல்லைக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டோம் காசு. செம்ம அழகாக போட்டுருந்துச்சி. இதுதான் ரிஷிகா சாப்பிட்ட குச்சி மிட்டாய். இது நீ தானே சாப்பிட்ட ரிஷி? இந்த குச்சி மிட்டாய் இப்படி தான் சாப்பிடணுமா? குச்சி மிட்டாய நீயா சாப்பிட்ட? இப்படிதான் சாப்பிடுவியோ? காட்டு குச்சி மிட்டாய் இப்படிதான் சாப்பிடணுமோ? காமி கொஞ்சம். இது ஏக்கு இப்படி ஏக்கி வச்சிருக்க? சொல்லுவேன். முடிய லைட்டாக மேலே தள்ளுங்க. அப்புறம் எனக்கும் அதை போட்டு விட்டேன். நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் திருச்செந்தூர்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. 10 rupees தான். உனக்கு வச்சுதான் நீ அழிச்சிட்டல. அப்போ என்ன 10 ரூபா பழமாக அவங்கள்ட்ட போடுங்க. அவங்களுக்கு அது ஒரு சாப்பாடு கூட ஹெல்ப் ஆகலாம். ஸோ உங்களால் முடிஞ்சதை போட்டுருங்க. 10 ரூபா தான். ஜாலியாக போட்டு விடுங்க. அப்புறம் இதுதான் முருகரோட பேக் சைடு. அதில் பேட்ஸ் எல்லாம் பறந்து போயிட்டு இருந்தது. ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆகும் திருச்செந்தூர்லேருந்து நம்ம ஊருக்கு போய் கிளம்பிட்டோம். மணி வந்து கரெக்டாக 7:15 ஆகுது. ஒரு 7:30 கிளம்பினாலும் சீக்கிரம் ஊருக்கு போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் சொல்லிட்டு
ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனல் புதுசாக யார் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் வரும். ஸோ பை.